ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கேளுங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் அவர் தீர்மானித்தவைகளை நாம் பெற்றுக்கொள்வதில் எந்த சந்தேகமில்லை. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 and verse 28 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கடந்த நாட்களில் தேவ பாதத்தில் நான் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வசனத்திற்காய் காத்திருப்பார்கள். அப்பா, என்ன வார்த்தையை நீர் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர் என்று சொல்லி தேவ பாதத்தில் கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் என் இருதயத்தின் ஆழத்திலே அவர் கொடுத்தான வார்த்தை தான் இது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு பிசாசு அதைத்தான் அநேக நேரங்களில் நாம் அறிய விடுகிறதே இல்லை. நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது ஒன்று, ஆனால் சில வேளைகளிலே நமக்கு நடக்கிற காரியம் இன்னொன்றாக இருக்கும். அப்படி இன்னொன்றாய் நடக்கும் பொழுது நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவங்க, தேவனுக்கு பயப்படுறவங்க, தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறவங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அவருடைய ஐக்கியத்தை பலப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்பதை விட ஒருவேளை ஆண்டவர் மற்ற ஒரு காரியத்தை நமக்கு செய்யும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகள், பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகள், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாமல் பாதுகாத்து கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வருகைக்காக எப்பொழுது என்று எதிர்நோக்கி ஆயத்த நிலையோடு தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனத்திற்கு, அதுதான் அன்பு செலுத்துகிற தேவ ஜனம். அதுதான் இப்படிப்பட்ட ஒரு விதங்களிலே ஒரு பாதையிலே வருகிறதான் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறது. ஏதோ வாயினால் முனி உதட்டினால் மாத்திரம் நான் தேவனை நேசிக்கிறேன், எவ்வளவாய் நேசிக்கிறேன், அவ்வளவாய் நேசிக்கிறேன், இவ்வளவாய் நேசிக்கிறேன், என் வீட்டாரை காட்டிலும், என்னுடைய பெற்றோர்களை காட்டிலும், உடன் வந்தவர்கள் காட்டிலும், எல்லாரையும் காட்டிலும் என் ஏசப்பாவை தான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று முனி உதட்டிலே சொல்லுவதை பார்க்கிலும் நம்முடைய ஆக்ஷனில், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் எப்படி தேவனுக்காய் நாம் செயல்படுகிறோம் என்பதுதான் முக்கியம். அப்படி செயல்படுகிறவர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, இதை அறிய விடாதபடிதான் பிசாசு சில நேரங்களிலே கர்த்தருடைய வசனமாகிய இந்த வார்த்தை சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு விரோதமாய் பிசாசு சில நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகளை அவன் என்ன செய்கிறான்? மாற்றுகிறான், அவிசுவாசத்தை ஏற்படுத்துகிறான். பார்த்தீங்களா, நீங்கள் ஜெபித்தது ஒன்று, ஆனால் உனக்கு நடந்தது வேறொன்று. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்து கிடந்தது ஒன்று, ஆனால் நடந்தது இன்னொன்றுன்னு சொல்லி பிசாசு அநேக நேரங்களிலே நம்மை என்ன செய்வான்? விசுவாசத்தை விட்டு அவிசுவாசத்திற்கு நேராக வழி நடத்துவான். ஆனால் அந்த நேரங்களிலே இந்த வார்த்தையை நீங்கள் நினைவு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள், கர்த்தருடைய அழைப்பிலே உறுதியாய் நிற்கிறவர்கள், ஆதியிலே இருந்ததான அந்த நிலையை விட்டு மாறாமல், உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாமல், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்திற்கு ஏற்றாற்போல் வசனத்தை வளைந்து கொடுக்காமல், சத்தியத்தை, வசனத்தை வசனமாய் ஆவியானவர் என்ன பிரசங்கிக்க சொல்கிறாரோ
ஆவியானவர் என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும், என் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை அப்படியே பேசுவார்கள் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்கள். தேவனிடத்தில் அன்பு செலுத்துவருடைய தேவனிடத்தில் அன்பு செலுத்துவருடைய வாழ்விலே, அவருடைய ஊழிய பாதையில், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அவருடைய பிஸ்னஸில், அவர் செய்கிறதான தொழிலில், அவர் செய்கிறதான எல்லா காரியங்களும், எல்லா முயற்சிகளிலும், எல்லா சூழ்நிலைகளும், அது சின்ன காரியமாக கூட இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்து முடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தீமையை தேவன் நமக்கு அனுமதிக்கிற தேவன் அல்ல. இந்த அக்டோபர் மாதத்திலே அன்பு தேவ ஜனமே, தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்விலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிசாசு நினைத்ததல்ல, கர்த்தர் நினைத்ததை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். பிசாசு நினைத்தது ஒன்று, ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே எதை தீர்மானித்தாரோ அதைத்தான் இந்நாள் வரை, இந்த நிமிடம் வரை உங்கள் வாழ்விலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தர் மேல் வைக்கிற அந்த பிரயாசமும் அந்த நம்பிக்கையும் அந்த அசையாத அந்த 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 விசுவாசத்தையும் பார்த்து தான் கர்த்தர் உங்கள் வாழ்விலே எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இனிமேலும் நடத்த போகிறார் உங்களுடைய வாழ்விலே. உலகத்தின் முடிவிலிருந்து நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆவியானவர், தீமையாய் வருகிறதையும் நன்மையாய் மாற பண்ணுவேன் என்று சொன்ன ஆவியானவர், இந்த ஹல்லேலூயா புதிய மாதத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே சகல காரியங்களையும் ஆண்டவர் நன்மையாகவே செய்து முடிக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், 2025 ஆரம்பத்தில் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஆனால் 9 மாதங்கள் கடந்து போய்விட்டது, இந்த 10வது மாதத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம், 10வது மாதத்தை நாங்கள் வந்துவிட்டோம், இந்த ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம், இனி ஒரு சில மாதங்கள் மாத்திரம்தான் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டே இருக்கலாம். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்பொழுது துதிக்க வேண்டிய நேரம், இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நேரம், இப்பொழுது தேவனை நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரம், இப்பொழுது தேவனை நீங்கள் உயர்த்த வேண்டிய நேரம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 9 மாதங்களும் கர்த்தர் சகலத்தையும் நமக்கு நன்மையாகவே மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் நம்முடைய சிந்தனைக்கு தான் அநேக நேரங்கள் எட்டலை, நம்முடைய யோசனைக்கு தான் அநேக நேரங்கள் எட்டலை. ஆனால் இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் உங்களை நினைப்பூட்டுகிறார். நீங்கள் சந்தித்த காரியங்கள், நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்தீர்கள், ஆனால் தேவன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு ஹல்லேலூயா சகலவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஹல்லேலூயா வாழ்க்கையில், உங்களுடைய ஹல்லேலூயா எப்பேற்பட்ட இடுக்கமான சூழ்நிலையாக இருக்கலாம், எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கலாம், உங்களை நேசித்தவர்கள் உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து உங்களை நேசிக்காமல் போயிருந்திருக்கலாம், உங்களை ஆதரிக்காமல் இருந்திருக்கலாம், உங்களை விசாரிக்கலாம் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தீர்கள் அல்லவா, அந்த அன்பு கூறுகிற அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே சகலவற்றையும் நன்மைக்காகவே அவர் செய்து முடிக்கிறார். அப்படி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற ஜனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும், அவருடைய வழிகளிலே நடக்கும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யார்? கர்த்தருக்கு பயப்படுவானா? அவரில் அன்பு செலுத்துகிறவன் கர்த்தருக்கு பயப்படுவான். கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் கர்த்தருடைய கண்கள் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம், அநீதி நிறைந்த உலகத்தில் தான், பாவம் நிறைந்த அந்த அசுத்தமான இந்த உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிற மனிதன் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பாங்க, அநீதிக்கு அவங்க நிற்க மாட்டாங்க, நீதிக்கு நிற்பாங்க, சத்தியத்திற்கு நிற்பாங்க, பரிசுத்தத்திற்கு நிற்பாங்க, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாய் உறுதுணையாய் நிற்பாங்க. அவர்கள் தேவனுடைய வார்த்தையே அன்றி வேற ஒன்றும் பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. உலக அசிங்கமான வார்த்தையை பேச மாட்டாங்க. உலக காரியங்கள், உலக மக்கள் பேசுகிற காரியங்கள் பேச மாட்டாங்க. அவங்க தேவனை அன்பு கூறுகிறபடினால அவங்க கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்க.
கர்த்தருக்கு பயந்து நிற்பாங்க. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று உறுதியாக நிற்பாங்க. அதற்கு என்ன காரியம் வந்தாலும், அதற்கு என்ன பிரச்சனை வந்தாலும், அதற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உறுதியாக நிற்பாங்க. அவங்க தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தம்முடைய ஜனத்திற்கு தான் சகலவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் நடத்தி கொண்டே இருக்கிறார், இனிமேலும் நடத்த போகிறார். அன்பு தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரியே, தாயே தகப்பனே, கனத்திற்குரிய ஊழியர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி கொண்டே இருக்கிறார். சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இனிமேல் உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய மீது இருக்கிறதான ஒவ்வொரு வாழ்விலும் நீங்கள் எடுத்து வைக்க போகிற, நீங்கள் செல்ல போகிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் அநேக அனுகூலங்களை கர்த்தர் திறக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த பேரான ஒரே குமாரனை பிதா இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார். இயேசுவை அவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை, தன்னுடைய பிதாவின் நோக்கத்தை, ஏனென்றால் தன்னுடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் சித்தத்தை அவரில் அன்பு செலுத்தின் மூலமாக அவருடைய சித்தத்தை அல்லாமல் வேற ஒன்றும் செய்யக்கூடாது என்று உறுதியுள்ளவராய் இருந்தார். ஏனென்றால் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவர் அவருடைய சிந்தனை முழுவதும் அவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுவதில் அவர் உறுதியுள்ளவராக இருந்தார். இது போல அநேக பரிசுத்தவான்கள், நாம் வேதத்தில் வாசிக்கிற அநேக பரிசுத்தவான்கள் அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியது நிமித்தமாக தன்னுடைய வாழ்விலே அநேக நன்மைகளை, அநேக கிருபைகளை, அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரிக்க முடிந்தது. அன்பு தேவஜனமே, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றிட்டார். ஆனால் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் பல நாட்களாக நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பல வருடங்களாக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், பல மாதங்களாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வியாதியிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த கவலையிலிருந்து, இந்த கண்ணீரிலிருந்து கர்த்தர் எனக்கு எப்போ ஒரு விடுதலை தருவார்? அவருடைய வார்த்தையை நான் பெற்றிருக்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தை இன்னும் நான் பார்க்க முடியலையேன்னு சொல்லி நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் ஏக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கண்டுதான் ஐயா இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களுக்காய் கொடுக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் தீமைக்காக அல்ல, நன்மைக்காக செய்து முடித்து கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு பிசாசு தீமை செய்யணும்னு நினைச்சாலும் பக்கத்தில் கூட அவன் வந்து நிற்க முடியாது. தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிற தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமா, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, அவருடைய குடும்பத்திற்கு விரோதமா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா, அவருடைய தொழிலுக்கு விரோதமா, அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அவர்கள் பிரயாசங்களுக்கு விரோதமா எந்த சத்துருவும் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறபடினால், உண்மையான அன்பு, மாயமற்ற அன்பு, பரிசுத்தமான அன்பு, சத்தியத்திற்கான அன்பு, அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறபடினாலே சகலத்தையும் தேவன் தீமைக்காக அல்ல, உங்க நன்மைக்காக ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். இனிமேலும் அவர் செய்ய போகிறார். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் சந்திக்கப்படும். உங்களுக்கு விரோதமாய் யார் பேசினார்களோ அவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களோடு கூட வந்து சமாதானப்பட போகிறார்கள், ஐக்கியமாக போகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் யார் மறைமுகமாக நின்று உங்களுடைய தொழிலை நஷ்டமாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, மறைமுகத்தில் நின்று இவர்களுக்கு எப்படியாவது ஒரு நஷ்டத்தை பண்ணியே ஆக வேண்டும், இவர்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நஷ்டத்தை ஆக்கியே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எவ்வளவாய் பிரயாசப்பட்டார்களோ அதை
எல்லாம் என் தேவன் தகர்த்து போட்டு விட்டார் என்று நான் உறுதியாய் சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறபடினாலே, அவரை ஆராதிக்க தவறாமல் சென்று கொண்டிருக்கிறபடினாலே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அந்த ஆராதனை டைம் வந்துருச்சுன்னா அந்த டைமுக்கு முன்னாடியே தேவ சமூகத்தில் செல்லுகிறீங்க. ஒவ்வொரு நாளும் தனி ஜெபம் சரியாய் செலுத்துறீங்க. ஒவ்வொரு நாளும் சபையில் நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களுக்கு சரியாய் செலுத்துறீங்க. ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை சரியாய் தியானிக்கிறீங்க. வசனத்தை சரியாய் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு தன் வாழ்வை அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, அதன்படியே ஜீவித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு கர்த்தர் பராக்கிரம் செய்கிறது மாத்திரமல்ல, அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மைக்காகவே அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இனிமேலும் அந்த நன்மையை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஒருவேளை இப்பொழுது சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் ஒருவேளை புரியவில்லை என்றால், இந்த மாதத்தில் இந்த வார்த்தைக்குண்டான விடையை, இந்த பதிலை கர்த்தர் உங்களுடைய வாழ்விலை செய்யும் பொழுது அதை நீங்கள் பார்த்து ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. சில வாழ்க்கையில், சில குடும்பத்தில் இருக்கிற துயரங்களையும் துக்கங்களையும் ஹல்லேலூயா நிந்தனைகளும் வேதனைகளும் கர்த்தர் மாற்றப் போகிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? அப்படி கண்கள் கலங்கி கொண்டிருக்கிறதா? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கசப்பான ஒரு வாழ்வு, ஏன் எனக்கு ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலைகள் சமாதானம் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அவர்கள் வாழ்விலாம் நல்லா இருக்கிறதே, அப்படியே வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கிறதே, பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, பேர பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே என்று சொல்லி அநேக நேரங்களில் குழம்பி போய் கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதீங்க. கர்த்தர் கரம் உங்க கூட இருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் கரம் கூட இருக்கிறது. தேவனிடத்தில் ஹல்லேலூயா அன்பு செலுத்துகிற தம்முடைய ஜனத்திற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்து ஹல்லேலூயா முடித்து கொண்டே இருக்கிறார். இனியும் கடைசி பரிந்தும் அவர் செய்து முடிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ரூத்தை குறித்து அழகாய் உங்களுக்கு தெரியும். ஒருபாலும் ரூத்தும் தன்னுடைய மாமியை ஹல்லேலூயா அவர்கள் ரூத்தோ தன்னுடைய மாமியை பற்றி கொண்டிருந்தாள். ஒருபாலோ அவளை முத்தம் செய்துவிட்டு அவள் போய்விட்டாள். ரூத்தோ, நீர் எங்கே போனால் நான் அங்கே இருப்பேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி உறுதியுள்ளவர்களாய் இருந்தால் அவரை பின்பற்றுவதற்கு அவளை ஹல்லேலூயா உறுதியாய் அவள் பற்றி கொண்டிருந்தாள். அதே போல தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிற இந்த ரூத்தை போல அவள் உறுதியாய் பற்றி இருந்தபடினாலே ஹல்லேலூயா போவாஸ் மூலமாய் அவருடைய வாழ்வு மலர்ந்தது, உயர்ந்தது. சாதாரண ஒரு கிரைன்ஸை அவர் பெருக்கிறதுக்காய் போயிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்வை அதே இடத்துல போவாஸை கொண்டு அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். உங்க வாழ்விலே ஹல்லேலூயா இப்படி நீங்கள் அன்பு செலுத்தும் பொழுது, கர்த்தரிடத்தில் உறுதியாய் நீங்கள் அவரை பின்பற்றும் பொழுது, அவரை உறுதியாய் நேசிக்கிற அனுபவத்தை உடையவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் அவருடைய வார்த்தையின்படி அவரிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி நிச்சயமாய் நம்மை ஆண்டவர் மகிழ வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆகவே தேவனிடத்தில் அன்பு செலுத்துங்கள். தேவனிடத்தில் ஹல்லேலூயா உண்மையான அன்பை செலுத்துங்கள். உண்மையாய் நேசியுங்கள். அவரிடத்தில் வைத்திருக்கிற அந்த உறவை கர்த்தர் பலப்படுத்த கர்த்தர் இந்த மாதத்தில் கிருபை செய்கிறது மாத்திரமல்ல, அவர் நிச்சயமாய் நம்மை சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எஸ் லார்ட் சகலத்தையும் நீ நன்மையாய் நீர் செய்து முடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் அப்படியா நீர் மாற்றி கனப்படுத்தி மேன்மைப்படுத்துங்க. ஒவ்வொரு வாழ்வையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம், தனி நபருடைய வாழ்வை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நன்மையான காரியங்களை, கர்த்தருக்கு விருப்பமுள்ள நன்மையான ஈவுகளை கர்த்தர் நீ தந்து முடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ண போறதற்காக ஸ்தோத்திரம் டாடி. நீங்க மாத்திரம் பெறுங்க, தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தையோடு தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.